இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தார். அவருடைய அரண்மனை பொறுப்பாளராக, அரண்மனை பாதுகாவலராக, பொறுப்பாளராக வச்சுக்கலாம். பொறுப்பாளராக செபுனா என்பவர் ஒருத்தர் இருந்தார். செபுனா எசேக்கியா கடவுளால் நியமிக்கப்பட்டது இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக. செபுனா அந்த பொறுப்பில் வைக்கப்பட்டது அந்த கடவுளுக்கான மனிதருக்கான சொத்துக்களை பாதுகாக்க, பராமரிக்க, அரண்மனை பொறுப்பாக இருக்கு. அதான் அவருடைய பொறுப்பு. அதான். ஆனால் செபுனா என்ன செய்கிறார்? எசேக்கியா இன்னொரு அரசோடு சேர்ந்து இல்லையா கடவுளின் மக்களுக்கு எப்படி தீங்கு செய்யலாங்கிற யோசிக்கிற அந்த ஒரு யோசனையை கொடுத்து எசேக்கியாவை திசை திருப்புகிறார் செபுனா. அந்த எசேக்கியா வேற்று அரசுடன் கைகோர்த்து இல்லையா தவறான பாதைகளை பயணிக்க செபுனா என்ன பண்றார்? உதவி செய்கிறார். இது ஆண்டவருக்கு எதிராகப்படுகிறது. ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார், அழிக்கிறார். நான் உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தேன்? இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு உனக்கு. நீ செய்த வேலை என்ன? நியாயத்திற்கு புறம்பான வேலை, நீதிக்கு புறம்பான வேலையை நீ செய்கிறாய். அந்த நேரத்தில் செபுனாவுக்கு பதிலாக எலியாக்கிம் என்ற நபர், கடவுள் சொற்கேட்டு ஆண்டவருடைய கட்டளை இப்படி வாழ்ந்த ஒரு நீதியின் பால் வாழ்ந்த ஒரு நபர் எலியாக்கிம், அவரை அந்த அரண்மனை பொறுப்பாளர் அந்த பொறுப்பிற்கு கடவுள் உயர்த்துகிறார். சகோதர சகோதரிகளே, ஒரு பொறுப்பு பதவி என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுவது. கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுவது. இந்த பதவியை நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்க முடியாது, லஞ்சம் கொடுத்து பெற முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுதி தான் இன்றைய முதல் வாசகத்தில் வருகிறது. சகோதரர்களே, 2ஆம் வாசகம் வாசித்து பார்க்கணும். பவுல், அதாவது பவுலை போல ஒரு 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 ஞானி இருக்க முடியாது, நிச்சயமாக சொல்லணும். நம்ம இந்த 2ஆம் வாசகம் முழுமையுமே நம்ம நிறுத்தி வாசி பார்த்தா அதோடைய மகிமை நமக்கு தெரியும். பாருங்களேன், கடவுளின் அருட்செல்வம் எவ்வளோ மிகுதியானது, அவருடைய ஞானம் எத்தனை அறிவு, எத்தனை அழகானது. கடவுளுடைய ஞானத்தை பாருங்க பாப்போம். அவருடைய தீர்ப்புகள் மனித அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகளை யாரும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஏனெனில் ஆண்டவர் மனதை அறிபவர் யார்? அவருக்கு சரின்னு பட்ட அவர் செய்வார். பாருங்க பாப்போம். அவருக்கு இல்லையா தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும், அவர் ஏதாவது லஞ்சம் கொடுத்தா வாங்க முடியுமா? முடியாது. கடவுளுடைய அறிவை, அவருடைய ஞானத்தை, அவருடைய கருணையை நம்ம லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியுமா? கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு ரட்சித வாசகம் பாருங்க. இன்னைக்கு நம்மலாம் திரு அவையின் தலைவராக நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு சொல்வதற்கு மனது வருத்தமாக தான் இருக்குது, சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு 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 குறுமட சபையினுடைய அதிபராகவோ மறை மாவட்டத்துடைய உயர்ந்த பொறுப்புக்கோ முக்கிய நபருக்கோ வருவதற்கு இன்னைக்கு நேரிய பாதைகள் தான் கையாளப்படுதா என்பது ஐயப்பாட்டுக்கு உரியதே. நான் தவறாக சொல்லியிருந்தேன், தயவு செய்து மன்னிக்கணும். கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு. இங்கே பாருங்க பார்ப்போம். பேதுரு கடவுளையே ஏசப்பாவே தெரியாத என மறுதளித்தவர், தான் உசுறு போயிடுமோன்னு பயந்தவர், மிகுந்த கோவக்காரர், கத்தி எடுத்து காதை விட்டு துண்டா போற பாருங்க கெத்செமனே தோட்டத்தில். சந்தேகம், ஐயப்பாடு, விசுவாசமற்றவர். ஐயா இயேசுவே கடலை முழுகிறேன், காப்பாத்துங்க. அவிசுவாசி என்று பாருங்க பாப்போம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட நபரைத்தான் இயேசப்பா திரு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு. ஏன் தேர்ந்தெடுத்தீங்களா? அங்கே அவருடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. என்னை யாருன்னு சொல்கிறாங்க? எலியா, இறைவாக்கு, இவ்வளோ ஒரு திருமுழுக்க வர. சரி, நீங்கள் சொல்லுங்க, நான் யார்?
பேதுருட்ட அதுக்கும் பாருங்க முந்திரி கொட்டை முன்ன வர்றாரு பாருங்க பேதுரு. ஆண்டவரே நீ மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய பிள்ளை நீங்கள், கடவுளுடைய மகன் நீங்கள் மெஸ்ஸியா நீங்கள். யாரிடம் செல்வோம் மெசக வரலையா, நீங்களும் என்னோட போக போகிறீங்களான்னு ஏசப்பா கேட்கும்பொழுது ஆனால் பேதுரு சொல்ல பாருங்க, யாரிடம் செல்வோம் இறைவா, நாங்கள் யார்கிட்டையா நாங்கள் போவோம், நாங்கள் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் என்றவுடன் பேதுரு சொல்லுவார். இதையெல்லாம் கடவுள் சீர்தூக்கி பார்த்து என்ன பண்ணுறாரு, பேதுரு உன் பெயர் பாறை, விண்ணகத்தின் திறவுகோலை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எதெல்லாம் அங்கே கட்டுறையோ அனைத்தும் விண்ணகத்தில் கட்டப்படும், நீ யாரை மன்னிக்கிற அவங்கள நான் மன்னிப்பேன். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கு எங்கே வைக்கணும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இப்போ பாருங்களேன், இன்றைய நம்ம ஆரம்பத்தில் பாருங்களேன், ஏதோ ஒரு சின்ன பொறுப்பு வந்துட்டுமே அவனுடைய அதிகார ஆளுமையை பாருங்கள், மிரட்டும் துணியை பாருங்கள். வேய் நான் யார் தெரியுமா, நான்டா, காலைல வந்து கும்பிட்றா, காலைல உட்காடுறா, எனக்கு ஏதாண்டா நீ. ஏதாச்சும் பாருங்க பார்ப்போம். கடவுள் தான் நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கிறார். நம்மை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் ஆண்டவருடைய திருவருள் தான். எத்தனை பேருக்கு புரியுது? சிந்திச்சு பாருங்க பாப்போம். ஒரு நல்ல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஆடாதடா ஆடாதடா மணிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவே மணிதா, ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் போட்டி வைக்கிறான். பாட்டை பார்த்தீங்களா? ஆடாதடா ஆடாதடா மணிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவேன் மணிதா. ஆண்டவன் தான் நம்மளுக்கு சாவி கொடுத்து ஆட்டு. எத்தனை தடவை தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. என்னுடைய இயக்கம் கடவுளுடைய யாருக்கு தெரிவு சொல்லுங்களா? நான் தாண்டா, நான் கர்வம் திமிரு ஆணவ போக்கு. சகோதரர்களே, இவ்வாறாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? நானும் என்ன பண்ணலாம், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒரு தலைமை பொறுப்பில் நம்ம இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? நமக்கு கீழ் இருக்கும் ஊழியர்களை சகோதர சகோதரி எப்படி நடத்துகிறோம்? நாம் ஒரு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், ஒரு வகுப்பறைக்கு லீடராக போட்டோம் இருக்கலாம். நாம் எவ்வாறு நமக்கு கீழே மக்களில் வழி நடத்துகிறோம்? ஆணவ போக்கோடா, இல்லை கடவுளுடைய ஒரு இலக்கணத்தோடா? அவ்வளோ எதுக்குங்க, ரொம்பலாம் போகாதீங்க. ஒரு குடும்ப தலைவராக நம்ம இருக்கலாம், நான் குடும்ப தலைவராக இருக்கலாம். நான் என் மனைவி மக்களை எப்படி வழி நடத்துகிறேன்? நான் ஆணவ போக்கோடா, ஏய் நான் தான் எனக்கு தான் கீழே நிற்க என் கால் வாங்கியிருக்கிறோம் இப்படி போட்டு நான் மிதிக்கிறேன்னா, இல்லை ஏன்னா அரவணைத்து அன்பாக இருக்கிறேன்னா? ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம். நீ உன் குடும்பத்தில் உன் கணவன் பிள்ளைகளை உன்னுடைய மற்ற சொந்த பந்தங்களை எப்படி வழி நடத்துகிறேன்? வந்துச்சு பார்ப்போம். யோசர்களே, அதிகாரம் என்பது, பொறுப்பு என்பது ஆண்டவரே பார்த்து நமக்கு போடும் பிச்சை. இந்த மனசில் வச்சுக்கும், தாழ்ச்சியோடு இருப்போம், இன்னும் உறுதியான ஆசீர்வாதத்தை பெறுவோம்.